தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திமுகவில் இணைஞ்சதிலிருந்து பல்வேறு விமர்சனங்கள் நிலவிட்டிருக்கு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கழக உயர்மட்ட குழு உறுப்பினர் அண்ணன் விஜய் வெங்கடேசன் அவர்கிட்ட பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டு அதோட கருத்துக்களையும் இப்ப கேட்கலான் இருக்கோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். தேமுதிக திமுக கிட்ட இணைஞ்சிருக்கு. இதை பல்வேறு ஊடகங்கள், பல்வேறு கட்சி தொண்டர்கள், தலைவர்கள் தேமுதிகவை விமர்சனம் செய்யாத யாருமே கிடையாது. கேப்டனுடைய ஆத்மா தேமுதிகவை சும்மா விடாது அப்படின்னு பல்வேறான கேள்விகள் எழுப்புறாங்க. அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். சார் வணக்கம். ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. தேர்தல் வந்தவரை சம்பந்தப்பட்ட இயக்கங்கள் யாரோட ஒரு கூட்டணி வைப்பது சகஜம். அந்த அடிப்படையில் 2011 நாங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேலத்தில் நடைபெற்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டில் தொண்டர்களின் கருத்தை கேட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்தோம். இவங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்ததுனால எங்கள் கட்சி அழிந்துவிடும், கேப்டன் ஆன்மன் மன்னிக்காதுன்னு சொன்னால் முதலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கருவிலேயே அழிக்க வேண்டும் நினைத்தவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உண்மை. இது கண்டிப்பா உண்மை. இதை எப்படி நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா 2011 41 தொகுதியில் நாங்கள் போட்டிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா 41 தொகுதியில் 40 தொகுதியில் தேமுதிக வென்றதாகத்தான் அர்த்தம். நான் சில பேர் உண்மையே புரியுது. இது உள்ளார்ந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் எப்படி சொல்றேன்னா 41 தொகுதியில் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில் மட்டும்தான் நாங்கள் ஏறத்தாழ ஒரு 17,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியிடும். அது ஒன்றுதான் தோல்வியாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மற்ற 40 தொகுதியில் நாங்கள் தோற்ற வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா 2000, 1800, 200, 300 ஏறத்தாழ 3000 வாக்குகள், அதிகபட்சம் 4000 வாக்குகளுக்குள்ளே நாங்கள் தோல்வியிடும். அந்த தோல்வியடைந்த இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த முரசு சின்னத்தை போன்ற இந்த கூட சின்னம் குறைஞ்சபட்சம் 8000 வாக்குகள், அதிகப்படியாக கிருஷ்ணகிரி வேப்பனப்புழையில் 9000 வாக்குகள் பெற்றது. ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா 8000 வாக்குகள் பெற்றது. ஒசூர் சட்டமன்றத்தில் நாங்கள் வெறும் 4500 வாக்கு வித்தியாசத்துக்கு தான் தோல்வி அடைந்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா 40 தொகுதியில் வென்ற தொகுதி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இந்திய அரசியல் வரலாற்றில் நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு யார் ஆளுங்கட்சியாக இருக்கோ அவர்கள் நாளை எதிர்கட்சி, எதிர்கட்சியாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் அடுத்த ஆளுங்கட்சி. அவர் என்ன கணக்கு போடுறது என்றால் அந்த இயக்கத்தின் முன்னாள் பொதுச்செயலர் ஜெயலலிதா அவர்கள் 41 தொகுதி வாங்கியிருக்காங்க. ஒரு 5 இல்லை ஒரு 10 தொகுதி ஜெயிப்பாங்க, நமக்கு பக்கபலமா இருக்குன்னு தான் அவங்க. ஆனால் மக்களுக்கு ஒன்று தெளிவாக தெரியும், குதிரை வண்டி ஒரு விதத்தில் கொடுத்து விட்டால் அதை லாபம் ஓட்டத்தில் சாட்டை யார் கையில் கொடுக்கணும் மக்கள் தெளிவாக தீர்மானித்தார்கள். கண்டிப்பா. அந்த அடிப்படையில் முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்களையும் எதிர்கட்சி தலைவராக புரட்சிக்கலைஞர் கேப்டன் அவர்களையும் மக்கள் அமர வைத்தார்கள். இவர் என்ன நினைத்தார்கள் என்றால் இவர் எதிர்கட்சி தலைவராக வந்த உடனே சட்டசபையில் நடந்த நிகழ்வு உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். எதற்காக கேள்வி கேட்டார்? மக்களுடைய அன்றாட வாழ்வை பாதிக்கக்கூடிய மின்சார கட்டண உயர்வையும் பச்சிலம் குழந்தைகளுக்கு பால் கட்டண உயர்வையும் ஏன் எதிர்க்கு யாருக்கு எந்த எதிர்கட்சி தலைவரை அது கூட கேட்க கிடையாதா? எதிர்கட்சி தலைவரை அமர்ந்த உடனே இவர்கிட்ட தீர்மானித்து விட்டார்கள். ஆக இவருடைய வளர்ச்சியை பொறுக்க முடியவில்லை அவர்களால். அதனால்தான் உள்ளார்ந்து சில வேலைகளை செய்தார்கள். முதலில் சட்டசபையில் இருந்த தேசிய முற்போக்கு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி கட்சியை உடைக்க தொடங்கியதே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுகவை எதிர்த்து மட்டும்தான் கேப்டன் அரசியல் களத்துல இறங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மண்டபத்தை இடிச்சதுனால இப்போ அவங்க கிட்டே கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. சார் இது நான் சொன்னேன், இது முழுமையாக அரசியல் ஞானம் பெற்றவர் இந்த மாதிரி கொள்கை கேள்வி. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் திராவிட முன்னேற்றங்களும் என்ன இருந்த 20 கட்சிகளை எதிர்த்துத்தான் கேப்டன் அரசியல் தந்தார்கள். அனைத்து பத்திரிகை ஊடகங்களிலும் சொல்லிவிட இப்படித்தான் அனைவருமே சொன்னார்கள். இருபெரும் ஆளுமை மிக்க தலைவர் இருந்த பொழுதே இயக்கத்தை கண்ட தலைவன் புரட்சி கேப்டன் தான் சொல்லியிருக்காங்க. தவிர இப்பொழுது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த உடனே அதுக்காக ஆரம்பிக்கிறாங்க சொல்வதில் அவர்களுடைய சுயநலத்திற்காகவும் தேசிய முற்போக்கு ஸ்டேட் வீச வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்களே தவிர அப்படி அல்ல. இப்ப எடப்பாடி சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்நியார் துணை முதலமைச்சர் பதவி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதவிக்காக தான் போட்டிடுறாங்க தேர்தலில். ஆனால் அவர் திடீர்னு இது மாதிரியான ஒரு கேள்வி அவர் மனநிலை என்னன்னே புரிஞ்சிக்க முடியல. எப்படி யோசனை பண்றாரு? இதைத்தான் அதை நான் சொல்லக்கூடாது இந்த இடத்துல இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ அந்த கூட்டையில் அங்க வைக்கின்ற
அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். எடப்பாடிக்கு என்ன தெரியும், அதற்கு மேலேயும் பல்வேறு வார்த்தைகளை தெரிவித்தார். அது இந்த இடத்துல சொன்னால் அது கண்ணியமாக இருக்காது, அரசியல் நாகரிகமாக இருக்காது. நான் என்ன கேட்கறேன்னா, அரசியல் கிழமையில பதவிக்காக ஆசைப்படுவது தான், பதவிக்காக தான் போட்டியே போடுறோம், எம்எல்ஏ ஆகணும், மக்களுக்கு நல்ல பொதுநலத்தோடு செய்யணும் என்று தான் சொல்லுவார்கள். நான் என்ன கேட்கிறேன், அந்த நன்றாக அதாவது அந்த கட்சியில் 2ஆம் கட்டம் தலைவர் யாராவது இந்த கேள்வியை கேட்டிருந்தால் அது வேறு மாதிரியாக இருக்கும். அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அடுத்த முதலமைச்சர் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றீர்கள். நீங்கள் அந்த மாநாட்டை எங்கள் அந்நியார் அவர்களோ நான் பேசிய நிர்வாகிகள் யாருமே துணை முதலமைச்சர் என்று யாரும் குறிப்பிட்டு பேசவில்லை. கண்டிப்பா தன்னுடைய சகோதரியை, தன் மாமா இழந்த அந்த பதவியை தன் சகோதரிக்கு பெற்றுத்தர வேண்டும் வருவார் என்று தான் சொன்னாரே தவிர, எங்க இயக்கத்தின் LKS அவர்கள் தான் அதை சொன்னாரே தவிர எங்கள் அந்நியர் அவரை பத்தி சொல்லவே இல்லை. அதிமுகவில் ஓட்டு போட்டு இதுவரையும் எடப்பாடி முதலமைச்சர் ஆனது கிடையாது. ஆனா இதுக்கு மேல ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா? மக்கள் ஓட்டு போட்டு சார், எப்பொழுதுமே அந்த இயக்கத்தின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற தாரகத்திற்கு பேர் அந்நியார் சொல்வார். மக்கள் திருப்பியும் மகேசன் திருப்பு, அதற்கு அனைவரும் தலைவராக தயாராக இருப்பது என்று தான் சொல்வார். வெற்றி அடைந்த பிறகோ வெற்றிக்கு முன்னரோ அந்த அடிப்படையிலே அன்றைக்கு சூழ்நிலையிலே பார்க்கிறேன் என்று சொன்னால் ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த இயக்கத்திலே அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீர்கத்தனம் பண்ணாங்க. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருந்த பிறகு ஜே அணிகள் பிரிந்த பொழுது அதிமுகவின் வங்கிக்கு வாக்கு வங்கி எவ்வளவு சதவீதம்? அதற்கு பிறகு 20 ஒற்றுமையாக இணைந்து வந்த பிறகு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு இந்த இயக்கத்தை அவர் கட்டமைத்து தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். சரிங்களா? அதனால வாய்ப்பு இருக்குதா இல்லைன்னு மக்கள் சொல்வார்கள். எடப்பாடி இப்ப என்டிஏவும் அதிமுகவும் ஒன்னா இருக்காங்க. ஆனா அதிமுகவுல தலைவர்கள் எல்லாமே வெளியே போயிட்டு இருக்காங்க. இப்ப கூட்டணி என்டிஏவில் தான் எல்லாமே சேர்றாங்க. நாங்க அதிமுகவில் சேர்றோன்னு யாருமே சொல்ல. இப்ப தினகரன் உட்பட எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய தலைவர்கள் வெளியேறதும் அவங்க திரும்பவும் வரும்போது என்டிஏ கூட்டணிக்குள்ளதான் போறாங்களே தவிர அதிமுகவுக்கு போல. அப்ப இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க வெளியேறிடுவாங்களா? சார், இதுக்கு நான் ஒரு கேள்வி கொஞ்சம் உள்ளார சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்க, என்றைக்குமே ஒரு பழமொழி அடிக்கடி சொல்றாரு, தபசு கூட வாசம் வரும், அவசிய வார்த்தை வரணும்னு சொல்ல. அந்த அடிப்படையில் என்றைக்கு சொல்ல 2011 இருந்து கடைசியாக இப்போது சந்தித்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிடத்தில் அங்கம் வகித்துக் கொண்டிருந்தோம். பல்வேறு கசப்பான நம்மளுக்கு இருந்தாலும் கூட ஏன் சொல்லலாம், அப்ப பாத்தீங்கன்னாக்க அப்ப பாரதிய ஜனதா அவங்களோட இல்ல. 2014 பாரதிய ஜனதா அவங்க கூட இல்ல. 2014 நான் சொல்றேன், தமிழகத்துல பட்டி தொட்டி எங்க மோடி என்ற பெயரை முழங்கியவர் புரட்சி கலைஞர் கேப்டன். அதிமுக தொண்டர்களே என்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சார் என்னங்க சார் இப்படி ஆயிடுச்சு ஃபீல் பண்றாங்க. அதிமுக கூட போவதனால அவங்களுக்கே தெரியுது அப்ப நம்மளுடைய அதிமுக அவங்களுடைய கட்சி வெற்றி பெறாது அப்படின்ற மாதிரி மனநிலையில கேட்குறாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சார் இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஏதோ தேசிய முற்போக்கு திராவிட ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலன்றதுக்காக தான் கூட்டணி விட்டு போயிடான்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய தவறான கருத்து. கண்டிப்பா பதவிக்கு என்று நாங்க ஆசைப்பட வேண்டும் அரசு வந்தா நாங்க என்ன சொன்னா, நாங்க கண்ணியமா காத்துட்டு இருந்தோம். நீங்க எப்படியும் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையா காத்துட்டு இருந்தோம். நாங்க என்ன கேட்கறோம்னா, ஜி.கே. வாசன் அவர்களுக்கு எங்க தலைவர் பெரிதும் மதித்த மூப்பனார் அவர்கள் புதல்வன் ஜி.கே. வாசன் அவருக்கு எந்த காலகட்டத்திலும் அனைத்து இந்த அண்ணா திராவிடம் என்ற ராஜ்யசபா சீட் தருவதாக எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இருந்தாலும் அவருக்கு கொடுத்தார்கள். எங்கள் தலைவர், எங்கள் தலைமை மானசீகமாக ஏற்றுக்கொண்டோம். ஏன்னா எங்கள் தலைவர் மதித்தோட புதல்வன் அவர்கள். அதற்கு பிறகு தருகிறோம் என்று சொன்னார்கள். இல்லை அப்புறம் கேட்டதுன்னா நான் எழுதி கொடுத்தாமா, கையெழுத்து போட்டு வந்தேன். இதை கூட நான் சொல்கிறேன், ஒரு பொதுச் செயலராக இருந்து ஒரு கட்சியின் தலைமை தாங்க நடத்தி கொண்டிருக்க இது போன்ற கேள்வியை கேட்கக்கூடாது. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதும் அடுத்து இவர் எடப்பாடி, இவர் தினகரன், இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒருபோதும் பிஜேபியோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னது உங்களுக்கும் தெரியும். ஆனா அவங்க மட்டும் போயிட்டு திரும்ப பிஜேபி கூட சேர்ந்துக்கிறாங்க. தேமுதிக அவங்கள விட்டு வேற ஒரு கட்சியுடன் திமுக இணைஞ்ச உடனே பல்வேறான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? இது நல்லா பார்க்கணும். அன்றைக்கு அந்த அரசியல் சூழ்நிலை திரைப்படத்தில் தான் ஒரு திரைப்படத்துறை என்று சொன்னா அங்கதான் சொல்லுவாங்க, இந்த படத்தில் இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த தகுதிப்பட்டு ஒரு பாடல் எழுதுங்கள், ஒரு வசந்த் தேர்தல் கேட்பார்கள். அது போலதான் அரசியல். செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் ஆட்சியும் அதிகாரம் இருந்த பொழுது கலைஞர் அவர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தார். அதே ஆட்சி கலைஞரிடம் வந்த பிறகு ஜெயலலிதாவை கலைஞர் அவர்கள் ஆட்சி அளித்தார். இது அப்பப்போ நடக்கிறது ஒண்ணுதான். இது பெரிய இதெல்லாம் இதையெல்லாம் மக்கள் தான் தெளிவாக பார்த்து ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டுமே தவிர, அப்படி பார்த்து மக்கள் நன்றாக ஒரு தீர்ப்பை வழங்கி இருந்தால் 2016
மக்கள் நல கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக கலந்த கேப்டன் அவர்களுக்கு இந்த மக்கள் வாக்களித்திருக்க வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா. அதை தவிர்த்து இப்பொழுது விருதுநகரில் விஜய் பிரபாகரனுக்கும் விழுந்த அத்தனை வாக்குகளுமே விஜய் பிரபா என்ற தனிநபருக்கு மட்டுமே விழுந்திருக்க வேண்டும். யாரும் கேப்டன் மறைஞ்சதுக்கு அப்புறம் என்னட்டாக எந்த கட்சியும் எங்களுக்கு பாவமும் பார்க்கல, மரியாதையும் பார்க்கல. எங்களோட தோழமை நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழகம் முழுவதும் மோடி என்ற ஒரு வேட்பாளரை படைச்சாற்றிய தலைவர் கேப்டன் அவர்கள். ஆனால் அந்த பாரதிய ஜனதா இயக்கமே அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் அந்த தொகுதியை நிறுத்தி வாக்களை பிரித்தவர்களுக்கு தான் சூழ்ச்சி செய்ததை தவிர நாங்கள் வளர வேண்டும் என அவர்கள் வளர்வதற்கு அவர்கள் முடிவுகளை எடுப்பார்கள். அந்த அடிப்படையில் இந்த இயக்கம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று எங்கள் கழகத்தின் காவல் தெய்வம் அந்நியர் அவர்கள் ஒரு நல்ல முடிவை உள்ளார்ந்து எடுத்து அடுத்த இது அது எங்களை தான் பாதிக்கும், மற்ற உங்களே தான் பாதிக்கப்படுகிறேன். ஏன்னா நான் அடுத்த முதலமைச்சர் சொல்லி இந்த தேர்தல் நான் வைக்கல. கடைசியாக நடந்த மோடி பங்கேற்ற கூட்டத்தில் கூட எங்களுக்குள் பங்காளி சண்டை அது தீர்ந்து விட்டது என்று தான் டிடிவி சொன்னார் தவிர இப்பொழுது 2 நாட்களுக்கு முன்பாக கேட்டால் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைத்தது. அதுதான் எல்லாருமே சொல்றாங்க. இது வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்கு. திடீர்னு சசிகலா கூட என்டிஏ கூட்டணியில சேருவாங்கன்னு சொல்றாங்களே தவிர அதிமுக யாருமே சேர அதைத்தான் நான் என்ன சொல்ல வரேன். இப்ப என்ன விருப்பம் இல்லைங்களா? இல்லைங்க, நான் என்ன கேட்கணும் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே ஒரு தேர்தல் கூட்டணி போது எப்போது நடைமுறைப்படுத்தப்படும்? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அந்தந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள், தொகுதி உடன்படிடும். எந்த இதுவுமே இந்த முறை தான் பொதுவாக 6 மாதத்திற்கு முன்பே இவர் கூட்டணி ஏற்படுத்தி கொண்டு தேமுதிக எப்பொழுது யாருடைய கூட்டணின்னா நாங்க என்ன சொல்றோம்? எப்படி நாங்க சொல்ல முடியும்? எங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்காதா? அனைத்து அதாவது நான் ஒன்னே சொல்றேன் சார், இந்திய ஜனநாயகத்தை 4 தூள் ஒருத்தன் பத்திரிகை துறைன்னு சொல்லுவாங்க. இந்த பத்திரிகை துறை அந்த தூணா இருக்கணும் கூட பரவாயில்ல. ஒரு இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக யாரையோ திருப்திப்படுத்த தொடர்ந்து அந்த கேள்வி கிடையாது. குறிப்பா சொல்லப்போனா இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சிக்காக பல்வேறு ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிக்கிட்டு எங்களையே மையப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தினால என்னைக்குமே கவலைப்படல. அதை நான் அந்த தெளிவா சொல்றேன், இறுதியாக சொல்றேன். நீங்க இந்த தேசிய தொண்டர்கள்ட்ட இருந்து எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம். என் தலைவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தன்னம்பிக்கை தைரியத்தையும் யாராலையும் எவராலையும் எந்த சூழ்நிலையும் விலைக்கு வாங்க முடியாது. இந்திய அரசியல் வரலாறு ஏற்கனவே சொன்னது போல பல விந்தியான வினோதமான தீர்ப்புகள் எல்லாம் வழங்கியுள்ளது. இந்த தேர்தலில் எதுவும் நடைபெற்று வெற்றி பெற்று விட்டால் பிரச்சனை எதுவும் கிடையாது. அவர்களை பொறுத்தவரையிலே ஒரு வேளை இல்லை என்றால் இந்தியா கூட்டணி போல நாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தால் எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழகத்தில் கூட்டணிக்கு கூட்டணியில இணைவார்களே தவிர அனைத்து இந்த அண்ணா திராவிட அனாதையாக விடப்படும். தேமுதிக கூட்டணி திமுகவில் சேர்ந்தது பற்றும் முழு விளக்கத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்குண்ணா. நன்றி, வணக்கம். நம்ம மீண்டும் சந்திப்போம்.